your hands up if you with it. Drop it. அதுக்கப்புறமா நம்ம குமரன், அதுக்கப்புறம் கங்காவோட அம்மா எல்லாருமே வந்து சாரதா எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குங்க, இவங்க கர்ப்பமாக தான் இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தா நான் சொல்கிறேன், இவங்க ரிப்போர்ட்ஸை பார்த்தா இப்போ சொல்லிட்டுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கே அவங்க ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. ரொம்ப கவனமாக பார்த்துங்க இவங்கள அப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த டாக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல குமரனுக்கு, அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காரு. எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி கங்கா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னோன்னே காவேரி அப்படியே துள்ளி குதிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே ஓடி வந்து அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாக்கா, நான் சித்தியாக போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எது சொல்லி யமுனா வீட்டுக்கு வராங்க. அவங்க அக்கா வந்து அப்படி வாரி அணைச்சிக்கிறாங்க. அக்கா சூப்பர்க்கா, நான் ஒரு சித்தியாக போகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ சொல்லியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலைக்கு எல்லாத்தையுமே வந்து காவேரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. காவேரி வந்து அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்து நிவின் வந்து வருத்தப்படுறாரு. காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பாவம் காவேரி எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வா, அவள் வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து சொல்கிறது தான் நல்லது, ஏன் இப்படி பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அடுத்து வந்து எல்லா பொருளையுமே வந்து காவேரி தூக்கும்போது நிவினும் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. யமுனா வந்து காவேரியும் நிவினையும் பார்த்து செம்ம கடுப்பாகிறாங்க, பயங்கரமாக சந்தேகப்படுறாங்க. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அவங்க அக்கா கிட்டே பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இதனால் வந்து வருத்தப்படுறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க. என்னடியாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாடி, அக்கா வந்து கர்ப்பமாக இருக்காங்க, எங்கள் வீடே அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்க. சரிடி, உன் சந்தோஷத்தை முதல்ல சொல்லணும்ல, நீ தானே ஃபஸ்ட்டு வாரிசு பற்றி எடுக்க போகிற, அதுவும் நீ எக்ஸ்பீரியன்ஸ்டி 2 மாதம், உங்கள் அக்காவுக்கு 15 நாள் தானே தள்ளி போயிருக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தாண்டி, ஆனால் எப்படி நான் சொல்ல முடியும் சொல்லு, அவங்க இப்படி இருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னோடனே, சரிடி நீ போனியே என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னோடனே, டாக்டர் ஒன்றும் சொல்லலடி, நல்லா இருக்க சொன்ன, குழந்தைலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறாங்க, குழந்தை இப்போது எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு ஸ்கேன் மூலமாக தான் ரிப்போர்ட்டில் 1 மந்த் கழிச்சு தான் பார்ப்பாங்களாம், இப்போ நான் நல்லா தான் இருக்கேனா, அதனால் குழந்தையும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்னோடனே, சரிடி சரி ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்களா உனக்கு, என்னடி ரிப்போர்ட்டு, என்னடி இது ரிப்போர்ட்ஸை வாங்காமல் வந்துட்டுருக்க, போய் முதல்ல வாங்கிட்டு வாடி. ஐயோ ஆமாடி, நான் ரிப்போர்ட்ஸே வாங்கலையே, முதல்ல அதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வந்தோடனே தான் நீ வந்து ஸ்கேன் எடுக்கும் போது அந்த ரிப்போர்ட்டை தான் காட்டணும், புரியுதா அப்படின்னோடனே, சரிடி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி வந்து தனியாக போக வேணாடி, நானும் வரேன் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு வரேன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே வந்து ரிப்போர்ட் வாங்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே வந்து காவேரி கிட்ட நர்ஸ் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. உடனே வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து காவேரின்னு இல்லாமல் கங்கான்னு இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது, ஏன் அக்கா பேர் ரிப்போர்ட்டா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது ஏன் ரிப்போர்ட் இல்லை அப்படின்னோடனே, ஐயோ சாரி மேடம், உங்கள் பேர் கங்கா இல்லையா, என் பேர் கங்கா இல்லைங்க காவேரிங்க, என்னடி உன் அக்கா பேரை சொல்கிறாங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, இங்கே பாரு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு, சரிங்க கங்கான்றது வேறு யாராவது கூட இருக்கலாம்ல, உன் அக்கா இப்படி இருப்பாங்க அப்படின்னோடனே, ஆமாம் வேறு யாராவது கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை கையில் கொடுக்குறாங்க. இல்லைங்க இது என்னோட ரிப்போர்ட்டில் என் பேர் காவேரிங்க அப்படின்னோடனே, சரி நான் போய் தேடி பார்க்குறேன் சொல்லிட்டு ரிசப்ஷன் வந்து கேட்குறாங்க. இங்கே காவேரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன், அதை நான் மேடம் கிட்ட கொடுத்துட்டேனேங்க அப்படின்னு. மேடம் கிட்ட கொடுத்தீங்களா, அதை ஏங்க அங்கே கொடுத்தீங்க, இவங்க வாங்காமல் போயிட்டாங்கங்க அப்படின்னு ஓடி போய் பார்க்குறாங்க. ஐயோ அப்போ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோமா, கங்கா காவேரி, ஐயோ 2மே மாறி போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி மேடம் கங்கான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செக்அப் பண்ணும்போது உங்கள் ரிப்போர்ட் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் மேடம் அவங்க ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது, அவங்க ப்ரெக்னெண்ட்டே இல்லை மேடம், தெரியாமல் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மேடம், என் வேலையே போகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ஒரு வேளை அக்கா தான் இருப்பாலும் சரி அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் அக்கா வந்து கர்ப்பமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு